பகைவருக்கும் இரக்கம் காட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமாமா நாட்டு தலைவர் முஸ்லிம் படைவீரர்களுடன் போரிட்டார். ஆனால் போரில் தோல்வியடைந்ததால் முஸ்லிம் படைவீரர்கள் அவரை கைது செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் கொண்டு வந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயரிய பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பகையாக கருதவில்லை. மாறாக அவரை விருந்தினராக ஏற்று அன்பாக உபசரித்தார்கள். எளிமையாக வாழ்ந்த அவர்களே அந்த தலைவருக்கு எந்த குறையும் ஏற்படாமல் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். குறிப்பிட்ட நாட்கள் கழித்து தலைவரை விடுதலை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயரிய குணாதிசயங்களைக் கண்டு அதிர்ச்சியுற்ற அவர் இறுதியில் இஸ்லாத்தை தழுவினார். மக்கா மக்களுக்கு நேர்ந்த பஞ்சம். தன் நாட்டிற்கு திரும்பிய பிறகு மக்காவின் குறைஷியர் முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து அநீதிகள் செய்ததை அறிந்த அந்த தலைவர் பழிவாங்கும் நோக்கில் மக்காவுக்கு அனுப்பப்படும் உணவுப் பொருட்களை நிறுத்தினார். இதனால் மக்காவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இதை தாங்க முடியாத மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தூதர் அனுப்பி உதவி கோரினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான கருணை அதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக யமாமா நாட்டு தலைவருக்கு ஒரு செய்தி அனுப்பினார்கள். அவர்கள் நமது பகைவர்களாக இருந்தாலும் உணவுப் பொருட்களை அனுப்பாமல் தடை செய்வது மனிதாபிமானத்திற்கு முரண்பாடானது. நாங்கள் எவரையும் கட்டாயமாக இஸ்லாத்தில் சேர்க்கும் கொள்கை உடையவர்கள் அல்லோம். எனவே வழக்கம்போல் உணவுப் பொருட்களை மக்காவுக்கு அனுப்புங்கள். இதை கேட்ட தலைமையாளர் உடனடியாக உணவுப் பொருட்களை மீண்டும் மக்காவுக்கு அனுப்பினார். இந்நிகழ்வு பகைவரிடத்தும் இரக்கமும் நீதியும் காட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயரிய பண்புகளை வெளிப்படுத்துகிறது.